அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சிரமங்கள், பல சூழல்களில் நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூமின்களின் வாழ்வு சிரமமானதாகத்தான் இருக்கும் என்று சொன்ன ஹதீஸ்களை நம்மால் எல்லாம் காண முடிகிறது. வாழ்க்கையில் பல சிரமங்கள், பலவிதமான தேவைகளோடு இருக்கக்கூடிய நாம் அதை சரியாக்க வேண்டும், அது சரியாக வேண்டும் என்ற சிந்தையில் எல்லாம் நாம் இருக்கிறோம். ஒரே ஒரு திக்ர், அந்த திக்ரை நீங்கள் அதிகமாக ஓதினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்விலே பலவிதமான சூழல்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய ரிசுக்குகள் தடையில்லாமல் கிடைக்கும், நம்முடைய கடன்கள் நீங்கும், வாழ்வில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும், சொந்த இல்லங்கள் கிடைக்கும், வியாபாரங்களில் பரக்கத் அதிகமாகும், அல்லாஹ் நமக்கு செய்கிற அருள்களை மிக அதிகமாக செய்து விடுவான். மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளோடு வாழ்ந்து விடுவோம். மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் அல்லாஹு தாலா தருவான். என்னென்ன தேவைகளை யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோமோ அத்துணைகளையும் அல்லாஹு தாலா தருவான். வாழ்விலே எந்த சூழலிலும் யாரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படியாக நிறைய பாக்கியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிறப்பான ஒரே ஒரு திக்ரை பற்றி தான் இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அல்லாஹு தாலா மார்க்கத்தை சரியாக விளங்கக்கூடிய நல்ல சூழல்களை தந்து அருள் புரிவானாக. ஆரிஃபீன்களான இமாம்களில் சிலர்கள் சொல்லுவார்கள், யார் அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி எர்சுக்கும் யஷா வஹுவல் கவியுல் அசீஸ் என்ற வார்த்தையை வாழ்விலே தினசரி 9 முறை சொல்லி வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கி கொடுப்பான் என்று சொல்வார்கள். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி எர்சுக்கும் யஷாஉ வஹுவல் கவியுல் அசீஸ் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை, இது குர்ஆன் வசனம், இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் தருவான் என்று ஆரிஃபீன்களான அறிஞர் பெருமக்களில் சிலர்கள் சொல்வார்கள். இதை கடந்து இதை சொல்ல முடியவில்லை என்றால், இது குர்ஆன் வசனமாக இருப்பதால் தொழுகை இல்லாத பெண்கள் இதை ஓதுவது கொஞ்சம் சிரமமான விஷயம். மட்டுமல்ல, இதை ஓத முடியாத சூழலில் உண்டானவர்கள், இதை முழுமையாக ஓத முடியாதவர்கள், இதில் குறிப்பாக அல்லாஹ்வின் பெயராக சொல்லப்படுகிற லத்தீஃப் என்ற யா லத்தீஃப் யா அல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக வாழ்விலே ஓதி வர நான் முன்னால் சொன்ன எல்லா பாக்கியங்களும் விரைவாக நம்மை வந்து சேரும். காரணம், நபியுனா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு பிறகு கன்ஆனிலிருந்து எகிப்திலே அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறார்கள். அவர்களின் வாழ்விலே அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் முடிந்து குடும்பம் அவர்களோடு வந்து சேர்ந்த பிறகு அல்லாஹ் தனக்கு செய்த உதவியை எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் என்னை சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்தான், அல்லாஹு தாலா என்னை பாதுகாத்தான், ஷைத்தானுடைய சூழல்களிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், அல்லாஹ் லத்தீஃபாக இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். தான் நாடியதை அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு வாழ்விலே உண்டான எல்லா சிரமங்களையும் நீக்கிய அல்லாஹுவை லத்தீஃப் என்று தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதைத்தான் நாம் சொல்கிறோம், யா லத்தீஃப் யா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக ஓதும் பொழுது எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்வே சொந்த சகோதரர்களால் கேள்விக்குறியாக்கப்பட்டது. வாழ்வில் மிகப்பெரிய அளவிலே மானத்திற்கு இழுக்கு ஏற்படும் அளவிற்கான பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தது. தந்தையை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, எல்லாவற்றையும் இழந்த அவர்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா மீட்டு கொடுத்தான். மட்டுமல்ல, அவர்களின் வாழ்விலே அவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கு அல்லாஹு தாலா உயர்வை கொடுத்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் பார்க்க போனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ற கொடுமைக்கார அரசனிடத்திலே வரும் பொழுது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒரு மிகப்பெரிய கொடுமைக்காரன், அநியாயமாக யாரை என்ன வேண்டுமானாலும் செய்யும் அளவிற்கு ஒரு கொடுமைக்காரனான அரசன். அவனிடத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்பொழுது லத்தீஃப் என்ற வார்த்தையை வைத்துதான் சில திக்ர்களை ஓதிவிட்டு அவர்கள் வருவார்கள். குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அந்த குர்ஆன் வசனம், முன்னால் நான் ஓதிய குர்ஆன் வசனம், அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி யர்சுக்கும் யஷா வஹுவல் கவியுல் அசீஸ் என்ற வசனத்தை அவர்கள் 10 முறை ஓதிவிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவனிடத்திலே வரும் பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக எழுந்து நிற்கும் அளவிற்கு அவனுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும் என்பதாக
வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறதானால் அதைத்தான் நான் சொல்கிறேன். யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற திக்ரை வாழ்வில் அதிகமாக ஓதிவாருங்கள். அல்லது நான் முன்னால் சொன்ன அந்த ஸ்கிரீனில் இப்பொழுது தெரியக்கூடிய இந்த வசனத்தை உங்களின் வாழ்வில் நீங்கள் அதிகமாக ஓதிவாருங்கள். மைய கருத்து யா லத்தீஃப் யா அல்லாஹ் என்ற வார்த்தை உங்களின் வாழ்வில் அதிகமாக வேண்டும். இந்த திக்ர் அல்லாஹ்வினுடைய பெயர்களில் ஒன்றான இது உங்களுடைய வாழ்வில் அதிகமாகிவிட்டால் நான் முன்னால் சொன்ன எல்லா பாக்கியங்களும் உங்களை தேடி ஓடி வரும். எல்லாம் சிறப்பாக கிடைத்துவிடும். அல்லாஹு தாலா வாழ்வை சிரமம் இல்லாததாக ஆக்கி சிறப்பானதாக நம்முடைய வாழ்வை அல்லாஹு தாலா மாற்றி வரக்கூடிய ரமலானை சரியாக முறையாக பயன்படுத்தக்கூடிய நல்லோர்களாக அத்துணை நபர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிந்து லைலத்துல் கத்ரை நீண்ட காலங்கள் அடைந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வாழச் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.